வணக்கம் நண்பர்களே, இது வீடியல் விலாக்ஸ். கதை கேட்கலாம் வாங்க. வெங்கடேசன் எழுதிய வீரயுக நாயகன் வேல்பாரி கதையை கேட்க வந்த உங்க அனைவருக்கும் வீடியல் விலாக்ஸ் வீடியலின் அன்பு வணக்கங்கள். உங்களை பாரியின் பரம்பு மலைக்கு கூட்டிட்டு போறதுல மகிழ்ச்சி. இதுவரை நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க கதை கேட்கலாம். முல்லைக்கு தேர் கொடுத்த வீரயுக நாயகன் வேல்பாரி. கொற்றவை கூத்துல கடந்த 2 நாளா நீலனின் கதையையும் செம்பாவின் கதையும் கேட்ட கபிலருக்கு நடுக்கம் குறையவே இல்லை. அடுத்த நாள் காலையில பாரி கபிலரை சந்திக்க வர்றாரு. கபிலரோட நடுக்கத்தை பார்த்த பாரி, நீங்க நல்லா ஓய்வெடுங்க புலவரே, நாளை காலையில உங்களை வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. ஏன் இன்னைக்கு நான் கொற்றவை கூத்துக்கு வர வேணாமா அப்படின்னு கபிலர் கேக்குறாரு. இல்ல, உங்க உடல்நிலை அப்படி இருக்கிறதால தான் சொன்னேன் அப்படின்னு பாரி சொல்றாரு. இன்னைக்கு சொல்ல போறது நாகக்குடியின் கதை அப்படின்னு பாரி சொல்றாரு. இதுவரை போன எபிசோட்ல பார்த்தோம். இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு இந்த எபிசோட்ல பார்க்கலாம். கொற்றவை கூத்தின் 3ஆம் நாள் கூட்டத்தின் அளவு பாதி தான் இருந்துச்சு. யாருமே தரையில உட்கார்ல. 3 அடிகளுக்கும் மேல இருக்கிற திட்டுக்களிலும் மரக்கட்டைகளிலும் தான் உட்கார்ந்துருந்தாங்க. இந்த மலை எங்கோ இருக்கிற பாம்புகள் இந்த கூத்தை கேட்கும் அப்படின்னு அவங்களோட நம்பிக்கை. ஆடுகளத்தின் முன் ஒரு பனை நீளத்துக்கு ஒரு கை அகலத்துக்கும் மரக்கட்டைகளை அடுக்கி அதுல நெருப்பை பத்த வச்சிருந்தாங்க. நெருப்பு 4 முனைகள்ல இருந்து மெல்ல பரவிட்டு இருக்கு. வழக்கமா கபிலரின் முகக்குறிப்பு அறிஞ்சே விளக்கம் சொல்ற பாரி இமை மூடாம நடக்கிறதையே பார்த்துட்டு இருக்கிறாரு. அடுக்கி வச்சிருந்த எல்லா கட்டைகளிலும் நெருப்பு பத்துது. தழல் மேலேற தொடங்குது. கொஞ்ச நேரம் கழிச்சு கபிலர் கேட்கிறாரு, இங்க என்ன நடக்குது? பாம்புக்கு நீர் கொடுக்கும் நாகர வண்டுகள் இன்னும் வந்து சேரல. கபிலர் சுற்றுமுற்றும் பாக்குறாரு. சூழல் வழக்கம் போல இல்ல. நாகர்குடி பாணன் பகுலி அப்படின்ற ஒரு பறையை இசைக்க தொடங்குறான். அதன் ஓசை சன்னமா வெளிவருது. கபிலர் இசைப்பவனையே உத்து பார்த்துட்டு இருக்கிறாரு. கொஞ்ச நேரத்துக்கு பின்னால பாரி கிட்ட கேட்கிறாரு, நாகர வண்டுகள் வந்து விட்டனவா? அவை வந்த பிறகுதான் ஆட்டம் தொடங்குது. எங்கே, யார் ஆடுறது அப்படின்னு கபிலர் கேட்கிறாரு. உத்து பாருங்க, நெருப்போட பின்னால பக்கம் என்ன நடக்குது அப்படின்னு. இப்ப கபிலர் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கிறாரு. நெருப்போட பின்பக்கம் வளைஞ்சும் நெலிஞ்சும் 2 உருவங்க ஆடிட்டு இருக்கு. எரியும் தழலுக்கு பின்னால இருளின் அசைவுகள் போல அது இருக்கு. கை புணர்ந்தாடும் துணங்கை ஆட்டம் அப்படின்னு பாரி சொல்றாரு. அவங்கள நாம பார்க்க கூடாது அப்படின்றதுக்காக நெருப்பு மூட்டப்பட்டிருக்கா அப்படின்னு கபிலர் கேட்கிறாரு. இல்ல, சிறிது நேரத்துக்கு பின்னால அவங்க நெருப்புக்குள்ள இறங்கி ஆடுவாங்க அப்படின்றாரு பாரி. நெருப்பு எரிஞ்சு முடிந்த பிறகு கங்குகளின் மீது ஆடத்தான் இந்த ஏற்பாடு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாரு கபிலர். பின்னால பக்கம் ஆடிட்டு இருந்தவங்களின் உடல் மொழி மாறுது. பாம்பு துள்ளல் தொடங்குது. நாகக்குடியின் கதையை பாணன் தொடங்குறான். இப்ப நம்ம நாகக்குடியின் கதையை பாணன் சொல்ல கேட்போம். எருக்கு மலையைச் சேர்ந்த நாகர்கள் தான் இந்த மலைத்தொடரில் மிகவும் பழமையான குடிகள். நாகம் இவங்களோட சொல் கேட்கும். இவங்களோட வாசனை அறிந்து விலகி போகும். இவர்களால நாகத்தை கட்டுப்படுத்த முடியும். அப்படி இவங்களை பத்தி பல விதமான கதைகள் இந்த மலை முழுதும் பேசுவாங்க. தேரி மலையின் அடிவாரத்துல சேரலர் அப்படின்ற ஒரு குளம் இருக்கு. எருக்கு மலையும் தேரி மலையும் ஒரே மலைத்தொடரின் 2 வேறு பகுதிகள். எருக்கு மலை தேரி மலையை விட மிக உயர்ந்து பறந்தது. அந்த மலையின் மீதுதான் நாகர்கள் இருந்தாங்க. தேரி மலையின் அடிவாரத்துல சேரலர் இருந்தாங்க. சேரலர் குடி மலை அடிவாரத்தின் சமதளத்துல இருந்ததுனால வேளாண்மை, வணிகம் அந்த மாதிரி தங்களின் செயல்களை விரைவா பெருக்குது. வளமும் கூடுது. பெருஞ்சேரல் தான் அந்த குலத்தோட தலைவனா இருக்கான். நீண்ட காலமா அவனோட தலைமையில சேரலர் குலம் தலைக்குது. அவனுக்கு வயது கூடுது. தோல்ல சுருக்கம் படிய தொடங்குது. ஒரு நாள் அவனது ஊர் மன்றல்ல குடிக்கூத்து நடந்துட்டு இருக்கு. பெருஞ்சேரலும் அவனோட குலமக்கள் எல்லாரும் அதை கண்டு மகிழ்றாங்க. அப்போ கூத்தாடிய இளம் பெண் ஒருத்தி பார்க்க ரொம்ப அழகா இருக்கா. கூத்தின் வேகத்துக்கு ஏற்ப கண்களை சுழற்றி சுழற்றி ஆடுறா. அந்த அழகியோட கண்கள் தன்னை தான் சுத்திட்டு இருக்கு அப்படின்னு பெருஞ்சேரல் நினைக்கிறான். நீண்ட நேரத்துக்கு பின்னாலதான் தெரியுது, அவளோட கண்கள் சுழன்று வந்து மொய்த்தது தன்னை அல்ல, தனக்கு பின்னால நின்றுட்டு இருந்த அழகான இளமையான ஒரு வீரனை அப்படின்றது. அன்னைக்கு இரவு முழுதும் சேரலுக்கு தூக்கமே வரல.
அழகியின் கண்கள் தன்னை தாண்டி போன கணத்தை அவனால தாங்க முடியல. சேரல் குலத்தின் வளம் பெருக்கி திறன் கூட்டிய மாவீரன் அப்படின்னு புகழப்பட்ட தன்னை வயோதிகம் வந்து பற்ற நினைக்கிறத அவனால ஏத்துக்கவே முடியல. தோளில் ஏற்பட்ட சுருக்கங்களை காண அவனோட கண்கள் மறுக்குது. சுருக்கம் களைய வழி உண்டா அப்படின்னு கேட்டு திசை எங்கும் ஆட்களை அனுப்புறான். வட திசை போனவன் வந்து சொல்றான், நான் பார்த்த பெருமுனி ஒருவரு இதற்கு வழி இருக்குன்னு சொல்றான், ஆனா என்ன வழின்னு சொல்லல அப்படின்னு சொல்றான். உடனே அந்த முனிய தேரிமலைக்கு வரவழைச்சாங்க. தேகத்தின் சுருக்கம் மரத்தின் சருகை போல உதிரக்கூடியதுதான் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதற்கான வழியை காட்டுங்கள் அப்படின்னு பெருஞ்சேரல் வேண்டி நிக்கிறான். சிறு குண்டம் அமைத்து அதுல பலவிதமான மரக்குச்சிகளை போட்டு தீ மூட்டி அந்த புகை நடுவே அந்த முனி சொல்றாரு, நாகங்கள் சட்டைய கழற்ற ஒரு மூலிகையை உண்ணும். அந்த மூலிகையை நீ சாப்பிட்டா உனது தேகத்தின் சுருங்கிய மேல் தோல் கழன்று யௌவனம் அடைவாய் அப்படின்னு சொல்றாரு. அந்த மூலிகையை எப்படி கண்டறியுது அப்படின்னு கேட்க, இந்த புவி மேல அந்த ரகசியத்தை அறிஞ்சவங்க நாகக்குடியினர் மட்டுமே. நீ அவங்க கிட்ட கேட்டு அந்த மூலிகையை பெற்று பயனடைவாய் அப்படின்னு முனி சொல்றாரு. அதை கேட்ட பெருஞ்சேரலின் மனம் குளிர்ந்தது. முனியின் மனம் குளிர செய்ய வேண்டிய அனைத்தையும் செஞ்சு அனுப்புறான். எருக்குமலைக்கு சென்று நாகர்குடியின் தலைவனை காணுமாறு தனது அவையினருக்கு பெருஞ்சேரல் உத்தரவிடுறான். அந்த உத்தரவை ஏற்று மலை ஏற யாருமே முன் வரல. காரணம், நாகர்களை பற்றிய கதைகள் அப்படி. நாகர்குடியின் வயதான முதுமகள் உடுத்தி இருக்கும் ஆடையிலிருந்துதான் விரியன் பாம்பு குட்டிகள் உதிர்ந்து வெளியேறுகின்றன அப்படின்னு அவங்க நம்பினாங்க. நாகத்தை பத்தி எப்போ பேசினாலும் அதை கேட்கிற சக்தி அதற்கு உண்டு அப்படின்னு நம்பினாங்க. நாகத்தை பத்தி எந்த ஒரு சொல்லும் நாகத்தின் செவியில் தான் போய் தங்கும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். தங்களின் குலத்தலைவனுக்காக போக எவருக்கும் துணிவு இல்லையா அப்படின்னு பெருஞ்சேரல் கேட்கிறாரு. அதை கேட்டப்போ பெரியவர் பொறையன் நான் போறேன் அப்படின்னு முன்வராரு. நல்ல திறமையான 12 வீரர்களோட துணையோட நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாரு. பெருஞ்சேரலுக்கு ஒரே சந்தோஷம். கொஞ்சம் தயக்கத்தோட பொறையன் கேட்கிறாரு, ஒருவேளை அந்த மூலிகையை அவங்க தெரிவிக்க மறுத்து விட்டா என்ன செய்யறது அப்படின்னு. வடதிசை முனி சொன்ன 2வது வழியில வேண்டி பெறுங்கள் அப்படின்னு பெருஞ்சேரல் சொல்றாரு. சரி அப்படின்னு பொறையன் சம்மதிக்கிறாரு. 12 வீரர்களோட பாம்பு கடிக்கு வைத்தியம் பார்க்கும் பிடார வைத்தியன் 2 பேரும் சேர்ந்து 14 பேரை உடன் அனுப்ப முடிவாச்சு. வயதில் மூத்த பிடார வைத்தியனுக்கு 2 காதுகளும் அறுபட்டிருந்தது. இன்னொருத்தன் வயதுல இளையவனா இருந்தான். 2 பேரும் 2 வேறு திசைகளிலிருந்து வரவழைக்கப்பட்டிருந்தாங்க. பொறையனோட சேர்ந்து 15 பேரிடமும் குடிமுனை வாக்கு பெற்றான் பெருஞ்சேரல். எந்த சூழலிலும் அவங்க இந்த கட்டளையை நிறைவேற்றாம நாடு திரும்ப முடியாது. 15 பேரும் எருக்கு மலையில ஏற தொடங்குறாங்க. நாகர்குடி அல்லாத வேற்று குடியினரின் காலடி எருக்கு மலையில இதுவரை பட்டதே இல்லை. முதலா அது நடந்தது. எருக்கு மலையோட அடிவாரம் காட்டு புற்களாலும் குறு மரங்களாலும் நிரம்பியதா இருக்கும். புற்களை விலக்கி அவங்க மலையேற தொடங்குறாங்க. புது மனிதர்களின் வாடையை நாகங்கள் நன்கு அறியும். அவர்கள் முன்னால் இருக்கும் புற்களை விலக்கி கால்களை மிக கவனமா முன்னகர்த்தி போயிட்டு இருந்தாங்க. மலையின் முதல் குன்றை கடந்தப்போ நிழல் விரியன் ஒன்று நடந்து கொண்டிருந்த ஒரு வீரனின் நிழலுக்குள்ள நுழையுது. எந்த மனிதனின் நிழலுக்குள் அது நுழைகிறதோ அவன் நிழலிலேயே அது ஊந்து வந்துகிட்டு இருக்கும். நடந்து போறவன் எவ்வளவு வேகமா நடந்தாலும் மெதுவா நடந்தாலும் அதுவும் அதே வேகத்துல நிழலுக்குள் நெளிஞ்சபடியே வரும். அதன் உடலில் படிந்த நிழலை விட்டு அது பிரியாது. இளைய பிடாரனின் நாசி பாம்போட வாசனைய நுகருது. யாரும் நின்னுடாதீங்க, ஏதோ ஒரு பாம்பு நம்ம அருகில வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றான். எல்லாருக்குள்ளேயும் அதிர்ச்சி பரவுது. வியர்க்க தொடங்குது. என்ன வாசனை அப்படின்றது அவனுக்கு பிடிபடல. மூத்த பிடாரனை பார்த்து கேட்டான், உங்களின் மூக்கை வாசனை எட்டவில்லையா? மூத்த பிடாரன் இவனது செயல் சிறுபிள்ளைத்தனமா இருக்குதே அப்படின்னு நினைச்சுக்கிட்டே பதில் ஏதும் சொல்லாம நடந்துகிட்டு இருக்கிறான். நடந்து செல்லும் வீரர்கள் அனைவரும் கையில ஆயுதங்களோட இருந்தாங்க. மனிதன் பாம்பை பற்றி பேசும் கணத்திலேயே அந்த பாம்புகள் அவனுக்குள்ளே வந்து விடுகிறது. அப்படி இருக்கும்போது வெளியே அவன் எந்த வகை ஆயுதங்களை வச்சிருந்தாலும் என்னவாக போகுது? உள்ளுக்குள் ஏற்படும் நடுக்கத்தை எவரால நிறுத்த முடியும்?
நடுக்கமின்றி நடந்து கொண்டிருந்தவன் மூத்த பிடாரன் மட்டும்தான். அவனது நாசி நீண்ட நேரத்துக்கு முன்பே நாவிப்பூ மனத்தை கண்டறிஞ்சிருச்சு. கரு விரியனுக்கும் நிழல் விரியனுக்கும் தான் இந்த வாடை வரும். கரு விரியனாக இருந்தா வாடை நுகர்வதற்குள் கடி விழுந்திருக்கும். இது நிழல் விரியன் தான். அதனாலதான் நடக்க விட்டு வந்துகிட்டே இருக்கு. யாரோட நிழல்ல வருது அப்படின்றது தான் அவனுக்கு தெரியல. மனிதரோட நிழலுக்குள்ள அது நுழைஞ்சிட்டா அந்த நிழலை விட்டு விலகாம வந்துகிட்டே இருக்கும். நிழலுக்கு உரியவன் அதுகிட்ட இருந்து தப்பிக்க ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நிக்காம நடந்துகிட்டே இருக்கணும். மாலையில கதிரவனோட ஒளி மறைஞ்சு மனித நிழல் அதுவா சிதஞ்சா மட்டுமே அது திக்கு தெரியாம திசை மாறும். இல்லைன்னா அது வந்துகிட்டே தான் இருக்கும். நடப்பவன் எந்த இடத்தில் நின்று இளைப்பாறுகிறானோ அந்த இடத்துல அவனோட குதிகாலை கடிச்சு சுத்தும். இதை நாம் சொன்னா மொத்த கூட்டமும் பயந்து சிதறிடும். என்ன செய்யறது அப்படின்னு மூத்த பிடாரன் சிந்திச்சுக்கிட்டே நடந்துகிட்டு இருக்கிறாரு. இளைய பிடாரனோ பொறையனிடம் போய் சொன்னா, பாம்போட வாடை வருது. இந்த வாடையை கூட இந்த காது அருந்தவனால உணர முடியல. இவன் பாம்பு பிடாரன் தானா அப்படின்றதே சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்றான். அவன் சொன்னதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாரு பொறையன். மூத்த பிடாரனை திரும்பி பார்க்கறாரு. பொறையன் நடைய நிறுத்தியதும் எல்லாரும் நிக்கிறாங்க. மூத்த பிடாரன் மட்டும் நிக்காம நடக்கிறாரு. தன்னை இவன் அவமதிக்கிறான் அப்படின்னு பொறையன் நினைச்ச நேரத்துல இடது பக்கம் வந்துட்டு இருந்த வீரன் ஒருவன் கத்திக்கிட்டே கீழே விழுறான். அன்னைக்கு ராத்திரி தனியா இருக்கிற மரம் ஒண்ணு மேல பரண் அமைச்சு தங்குறாங்க. வீரர்கள் சுழற்சி முறையில காவல் காத்தாங்க. உணவு மூட்டைகளை கூட கீழே வைக்காம மரத்திலேயே கட்டி தொங்க விடுறாங்க. நடந்ததை மூத்த பிடாரன் விளக்கிய போது இளைய பிடாரன் வணங்கி மன்னிப்பு கேட்கிறான். மறுநாள் விடிஞ்சது. பாம்பு பெரும்பாலும் காலையிலும் மாலையிலும் தான் இரவு மேயும். அதனால வெயில் நல்லா மேலேறின பின்னால நடக்கலாம் அப்படின்னு மூத்த பிடாரன் சொல்றான். அதன்படியே அவங்க பொறுத்திருந்து நடந்தாங்க. வீரர்கள் எல்லாருக்குள்ளயும் அச்சம் இருந்தது. மூத்த பிடாரன் முன்னால போயிட்டு இருக்கிறாரு. வீரர்களுக்கு நடுவுல பொறையனும் இறுதியில இளைய பிடாரனும் நடக்கிறாங்க. பாம்புகளோட விதவிதமான தடங்கள் வழி நெடுக கிடக்குது. கொஞ்சம் தொலைவில் இருந்த புதர் மேல பெருங்கிளையை போல கழுத்தை நீட்டி பரப்பவற்றை மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது ஏதோ ஒண்ணு. பின்னால நடந்து வந்துட்டு இருந்த வீரன் ஒருவன் அதை பார்த்து கை காட்டுறான். இளைய பிடாரன் அதை உத்து பாக்குறான். அது கட்டையா அல்லது பாம்பா அப்படின்றத அவனால உணர முடியல. ஒரு கல் எடுத்து அதை நோக்கி வீசுறான். அது மெல்ல திரும்பி பாக்குது. முன்னால போயிட்டு இருந்த மூத்த பிடாரன் கிட்ட சத்தம் போட்டு சொல்றான். அதை கேட்ட மூத்த பிடாரன், உன்னோட காதுகளை அறுத்தால் ஒழிய உனக்கு புத்தி வராது அப்படின்னு சொல்றான். அப்போதான் புரியுது அவன் ஏற்கனவே அதை பார்த்துட்டான் அப்படின்னு. பதில் சொல்லிக்கிட்டே நடக்கும் வேகத்தை 2 மடங்கா கூட்டுறான். ஏதோ ஒரு ஆபத்து வரப்போகுது அப்படின்ட்டு எல்லாரும் வேகமா நடக்கிறாங்க. இளைய பிடாரன் வீரர்களை கடந்து சற்று உள்ளே போயிடலாம் அப்படின்னு முயற்சி பண்றான். அவனுக்கு முன்னால போயிட்டு இருந்த வீரர்கள் காலில் குச்சி குத்திச்சு அப்படின்னு சொல்லி கீழே உட்கார்றாங்க. அப்படி உட்கார்ந்த 4 பேரும் அதுக்கு பின்னால எந்திரிக்கவே இல்லை. ஒரு கட்டை விரியன் இருந்தா அதை சுத்தி எண்ணற்ற குறு விரியன்கள் இருக்கும் அப்படின்றது கூட அவனுக்கு தெரியாது. தேன் கூட்ட கலைப்பது மாதிரி புதர்ல கிடந்தவற்றை கல் வீசி கலைச்சிட்டியே அப்படின்னு சொல்லிக்கிட்டே இளைய பிடாரனது காதோரத்தின் சிறு பகுதியை அறுத்தான் மூத்த பிடாரன். இப்போ இளைய பிடாரன் வலியால கத்துறான். ஆனா 4 வீரர்களின் மரணத்துக்கு தான் காரணமாகி விட்டதால தண்டனையை ஏத்துக்கிட்டான். இது போன்ற காரணங்களுக்காகத்தான் சிறுக சிறுக அறுத்து 2 காதுகளையும் முழுமையா இழந்து நிற்பவன் தான் மூத்த பிடாரன். காதுகள் இல்லாத அவனோட தோற்றத்துக்கு பின்னால எத்தனை வகையான பாம்புகளை பற்றிய அறிவு இருக்கும் அப்படின்றத இளைய பிடாரன் இப்போதான் உணர்றான். 1/3 பங்கு வீரர்களை 2ஆம் நாள்லயே இழந்துட்டோம். நாகக்குடியினரின் வாழ்விடத்துக்கு செல்ல 6 நாள் ஆகும் அப்படின்னு முன்னோர் சொல்ல கேட்டிருக்கோம். அங்கு சென்று சேரும்போது எத்தனை பேர் உயிரோடு இருப்போம் அப்படின்னு எல்லாரும் பயப்படுறாங்க. 3ஆம் நாள் காலை பொழுது கழிந்த பிறகு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்தவித பேச்சும் பேசல. கொஞ்சம் பெரிய மரங்கள் இங்கொன்னும் அங்கொன்னுமா இருக்கிற காடு அது. வழக்கத்தை விட கூடுதல் அச்சம் உள்ளுக்குள்ள ஆட்டிட்டு இருக்கு. 5 பேர் மரணிச்சிருக்காங்க. வாயில நுரை தள்ளி, உடல் நீளம் பூத்து, கால் விரல் சுருண்டு இழுத்து அப்படின்னு மரணத்தின் இறுதி வடிவங்கள் நினைவிலிருந்து அகல மறுக்குது. முன்னால நடந்துட்டு இருந்த மூத்த பிடாரன் கீழே பதிந்து கிடக்கிற தடத்தை பார்த்ததும் நடையை நிறுத்துறான். எல்லாரும் இடம் விட்டு அசையாம அப்படியே நிக்கிறாங்க. அவன் குனிஞ்சு மண்ணில் இருக்கிற நெளிவுகளை உத்து பார்க்கறான்.
பின்னால இருக்கிறவங்களுக்கு என்ன செய்யறதுன்னே புரியல. நின்னா நிழல் விரியன் குதிக்கால கவ்வும், பேசினா குரு விரியன் செவிக்கு எட்டும். என்ன செய்யறது அப்படின்னு புரியல. மூத்த பிடாரன் அந்த தடத்தை பார்த்துக்கிட்டே அது போன திசையில் இன்னும் சிறிது தொலைவு புற்களை விலக்கி உள்ளே போறான். அவன் எதுவும் சொல்லாததால பதற்றத்தின் வேகம் கூடிக்கிட்டே இருக்கு. பின்னால நின்றுட்டு இருந்த இளைய பிடாரன், நான் அங்கு வரவா அப்படின்னு கேட்க வாய் எடுக்கிறான். அறுபட்ட காதோட வலி எதையும் சொல்ல விடல. மூத்த பிடாரின் முகம் இன்னும் தெளிவடையாம இருக்கிறத பொறையன் கவனிக்கிறாரு. சின்னதா அச்சம் அவருக்குள்ள ஏற ஆரம்பிக்குது. மூத்த பிடாரின் தடத்தை பார்த்தபடியே அங்கு இருந்த பாறை விரிசலை நோக்கி நகர்ந்து போனான். எந்த பாம்பின் தடத்தையும் தொலைவில் இருந்தே சொல்லக்கூடியவன் மூத்த பிடாரன். இந்த தடம் பற்றி மட்டும் ஏன் இன்னும் முடிவு பெறாம இருக்கிறான் அப்படின்னு பொறையன் குழம்பிக்கிட்டு இருக்கும் போதே மூத்த பிடாரன் சொல்றான், மலஞ்சாறை புரண்டிருக்கிறது. அவன் சொல்றது மற்றவங்களுக்கு புரியல. பாம்புகள் வளைஞ்சு வளைஞ்சு போகக்கூடியவை. பாம்புகளின் இனத்துக்கும் தன்மைக்கும் ஏற்ப வளைவுகளின் அகலம் மாறுபடும். பாம்புகளுக்கு வயது ஆக ஆக வளையும் ஆற்றல் குறையும். அதனால அவற்றின் வேகமும் குறையும். இந்த நிலையிலேயே பெரும்பாலான பாம்புகள் இறந்து போயிடும். ஒரு சில பாம்புகள் தான் இவற்றை தாண்டியும் வாழும். முடிந்தவரை நெளிவு கொடுத்து நகர்ந்து போகும். மிகவும் வயதானால், அதாவது மனிதன் 100 வயதை எட்டுவதைப் போல பாம்பும் பெரும் வயதை அடைந்தா அதோட உடல் பாதி அளவுக்கு சுருங்கிரும். அதனால நெளிந்தபடி நகர முடியாது. உடலை முறுக்கி புரளத் தொடங்கும். அப்படியே இடது புறமும் வலது புறமுமா புரண்டு புரண்டு தான் இடத்தை கடக்கும். மனிதன் வயோதிகத்தில் உட்கார்ந்து உட்கார்ந்து போவதை போலத்தான் அதுவும். இந்த இடத்தில் மலஞ்சாறை ஒன்று புரண்டு போயிருக்கிறது அப்படின்றான் மூத்த பிடாரன். அவன் சொல்றத அனைவரும் வாய் பிளந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. மூத்த பிடாரன் தொடர்றான், இதில் மகிழ்ச்சியான செய்தி என்னன்னா, இந்த குன்றுல வேற எந்த பாம்பும் இருக்காது. எல்லோரையும் வியப்பு தொற்றுது. பாம்பு புரளும் மண்ணில் பிற பாம்புகள் தங்காது அப்படின்றது முன்னோர் வாக்கு. அதனால இன்று இந்த குன்றை கடக்கும் வரை உங்களுக்கு அச்சம் தேவையில்லை அப்படின்னு மூத்த பிடாரன் சொல்றான். வீரர்கள் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அப்பாடா அப்படின்னு பெருமூச்சு விடுறாங்க. அச்சமில்லாத அடிகளை கால்கள் எடுத்து வைக்குது. நடையின் வேகம் கூடுது. பேச்சு தொடங்குது. பாம்புகளை கையாள்வதில் உள்ள நுட்பங்களை பற்றி பேசுறாங்க. பாம்புகள் மனிதனை பார்த்து அஞ்சு தானே ஓடுது. பின்னர் ஏன் மனித மனம் பாம்பை கண்டு பதறுது அப்படின்னு ஒரு வீரன் கேட்கிறான். அசட்டு சிரிப்போட மூத்த பிடாரன் சொல்றான், மனிதன் பாம்பின் ஓட்டத்தை தவறா புரிஞ்சிட்டு இருக்கிறான். அப்போ அதை அஞ்சு ஓடல அப்படின்றீங்களா? அதை பார்த்து நாம பயப்படுறதுக்கு அதுகிட்ட விஷம் இருக்கு. நம்மளை பார்த்து அது பயந்து ஓடுறதுக்கு நம்ம கிட்ட என்ன இருக்கு? வீரன் கிட்ட பதில் இல்லை. ஒவ்வொரு பாம்பும் தன்னோட இனத்தின் எண்ணற்ற பாம்புகளை தின்னுட்டு தான் உயிர் வாழுது. மனிதனை போல ஓர் உடம்புக்குள்ள வாழும் ஓர் உயிர் அல்ல, எண்ணில் அடங்காத உயிர்கள் வாழும் ஓர் உடல். அது தின்ற உயிருக்கு ஏற்ப அதன் கால்கள் அமையும். மூத்த பிடாரனின் பேச்சு அச்சமூட்டுவதா இருந்தது. பாம்பை விடுத்து வேற எதையும் பேசுற சூழல் அங்க இல்லை. இன்னொரு வீரன் நாகர்களை பற்றி கேட்கிறான். நாகர்களும் நம்மை போல மனிதர்கள் தானா, அல்லது அவர்களுக்கு தனித்த அடையாளம் ஏதும் இருக்கா? நம்மை போன்ற மனிதர்கள் தான், ஆனால் தனித்த அடையாளங்களும் உண்டு. என்னென்ன? நாகர்குடியோட ஆண்களை நீங்க கண்டறியணும்னா அவங்களோட கால்களை வச்சுதான் கண்டறிய முடியும். குதிகால்ல நமக்கு மேலும் கீழுமா வெடிப்புகள் இருக்கும். அவங்களுக்கோ செதில் செதிலா இருக்கும். அதே போல கைவிரல் நகைக்கண்ணுல தோல் நமக்கு மேலும் கீழுமா உரியும். அவங்களுக்கோ செதில் செதிலா தான் உரியும். உற்று பார்த்தால் நகம் எங்கிருந்து தொடங்குறது அப்படின்னே தெரியாது. எவ்வளவு நேரம் உற்சாகமா இருந்த பேச்சொலி இப்போ சற்றே அமைதி கொள்ள தொடங்குது. இன்னொருத்த கேட்குறான், நாகர்குடி பெண்களை எப்படி கண்டறியறது? காமம் கொள்கையில் அப்படி மட்டும் சொல்லி நிறுத்திக்கிட்டான் மூத்த பிடாரன். எப்படி அப்படின்னு மீண்டும் அழுத்தி கேட்குறான். அதற்கான பதில அறிய எல்லாரும் ஆவலோட இருக்கிறாங்க. சிறிய ஓசை கூட எழுப்பாம கால்கள் மட்டும் நடந்துட்டு இருக்கு. மூத்த பிடாரன் சொல்றான், காமம் கொள்ளும் போது விம்மும் கொங்கையின் நாவு படம் போல் விருந்து அடங்கும். அதை உணரும் போது நாம மரணிச்சிட்டு இருப்போம். அந்த இடம் அமைதியா இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு பின்னால ஒருத்தன் கேட்குறான், காமத்தின் போது அவங்க இமை மூட மாட்டாங்க அப்படிதானே சொல்வாங்க, நீங்க வேறொன்னு சொல்றீங்களே? எல்லாம் கண்டறியாதவங்க சொல்லும் கதைகள் தானே, ஆளுக்கு ஒன்னா தானே இருக்கும் அப்படின்றான் மூத்த பிடாரன்.
3ஆம் குன்றை விட்டு கீழே இறங்குறாங்க. இந்த இடத்துல இன்னைக்கு தங்கிட்டு நாளைக்கு மீண்டும் பயணத்தை தொடங்கலாம் அப்படின்றாரு பொறையன். வீரர்கள் தங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்யறாங்க. உணவு மூட்டைகளை தூக்கி வந்த ஒருத்தன் ஆளுக்கு ஒரு பழத்தை கொடுக்கறான். மூத்த பிடாரனும் பொறையனும் பழத்தை வாங்கிட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கிற சிறு பாறையை நோக்கி நடக்கிறாங்க. பொறையன் பாறை மேல ஏறி உட்கார்ந்து பழத்தை கடிக்கிறாரு. அவருக்கு எதிரில் நின்றுட்டு மூத்த பிடாரன் பழத்தை கடிக்கும் போதுதான் கவனிக்கிறாரு. பொறையன் பழத்தை கடிக்கும் போது பற்களுக்கு இடையில இருக்கிற செதில்களிலிருந்து ரத்தம் வந்துட்டு இருக்கு. இப்ப பொறையன் கனியை கடிச்சு சாப்பிட்டுக்கிட்டே சொல்றாரு, மரணம் ஏதும் இல்லாம இன்னைக்கு பொழுது முடிஞ்சது. அவரது சொல்ல அவரே இன்னும் சிறிது நேரத்தில் பொய்யாக்க போகிறார் அப்படின்னு மூத்த பிடாரனுக்கு புரிஞ்சிருச்சு. நேற்றிரவு மூட்டைகளை கட்டி தொங்கவிட்ட மரத்திலிருந்து அது கனிகளுக்குள்ள இறங்கி இருக்கணும். எதுவுமே சொல்லாம பொறையனே பார்த்துக்கிட்டு இருந்தாரு மூத்த பிடாரன். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு அடுத்த எபிசோட்ல தெரிஞ்சுக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது விடியல் விளாக்ஸ் விடியல். நன்றி, வணக்கம்.